வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தனியார் நிறுவனம் மூலம் 8000 கணினி உதவியாளர்கள் அரசு பள்ளிகளில் நியமனம். இது குறித்த செய்தின்றது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறி ஆசிரியர்கள் 1,00,000க்கும் அதிகமானோர் இளநிலை பட்டப்படிப்பு அதேபோல் முதுநிலை பட்டப்படிப்பு படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படித்து பிஎட்டில் அதற்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுக்காக பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா திரும்பவும் அவர்களுக்கான பணி வாய்ப்புகள் தொடர்ந்து அரசு பணிகளில் மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முறை பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் உள்ள 8000 கணினி உதவியாளர்கள் நியமனத்திலையும் தற்போது அவர்களுக்கான வாய்ப்புன்றது மறுக்கப்படுகிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனம் மூலம் பார்த்திங்கன்னா இந்த 8209 கணினி உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றலை மேம்படுத்தும் பொருட்டும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்றலை மேலும் இனிமையாக்கும் வகையிலும் 22,333 ஸ்மார்ட் போர்டுகளும் 8209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களும் நிறுவப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த தொழில்நுட்ப ஆய்வகங்களை கவனிப்பதற்காக 8209 கணினி உதவியாளர்கள் கெலக்ட்ரான் என்ற தனியார் நிறுவனம் மூலம் நியமிக்கப்பட உள்ளனர். அவர்களை தேர்வு செய்வதற்கான கணினி வழி தேர்வு 5ஆம் தேதி புதன்கிழமை அந்நிறுவனத்தால் நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் தகவல் அனுப்பியுள்ளார். தனியார் நிறுவனம் மூலம் நியமிக்கப்படும் இந்த கணினி உதவியாளர்கள் 5 ஆண்டு காலம் பணியில் இருப்பார்கள். இதற்காக பார்த்திங்கன்னா இந்த தனியார் நிறுவனம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தேர்வுகள்ன்றது கணினி வழி தேர்வு 5ஆம் தேதி புதன்கிழமை அந்நிறுவனத்தால் நடத்தப்பட்டதுன்றது செய்தி வந்து வெளியாகிருக்கு. இது பார்த்திங்கன்னா லிங்காக அமைச்சிருக்காங்க. இது வந்து நிறைய ஒரு சிலருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த லிங்க்ஸுன்றது அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து வெளிப்படையாக அனைத்து அந்த கணினி ஆசிரியர்கள் படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுக்காக ஆகணும்னு படித்த அனைவருக்குமான இந்த ஒரு அறிவிப்பாக வெளியிடப்பட்டு அனைவரும் அப்ளை பண்ணாத சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வுன்றது தனியார் நிறுவனம் மூலம் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கணினி ஆசிரியர்களுக்கான வாய்ப்புகள்ன்றது மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடியது நிலையில் தான் இருக்குது. ஏன்னா டெட் தேர்வுகளுமே பார்த்திங்கன்னா டெட் தேர்வுகளுக்கும் எழுதுவதற்கு அனுமதி கிடையாது. பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ந்தெடுத்து படித்தவர்களுக்கு டிஆர்பி மட்டும்தான் தற்போது கணினி ஆசிரியர்கள் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில். இந்த மாதிரியான பணி வாய்ப்புகளுமே பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கிடைக்காத சூழ்நிலையில் தான் தற்போது இருக்குது. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.